வெல்கம் டு ரேகாஸ் ரெசிபீஸ். இந்த வீடியோவில் இன்றைக்கி ஆப்பிள் கேக் எப்படி ஈஸியாக ஃப்ளஃபியாக சாஃப்டாக செய்யலான்னு பார்க்க வாங்க. இதுக்கு தேவையான பொருட்களை நான் ஸ்க்ரீனில் போட்டிருக்கிறேன், உங்களுக்கு அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு பவுல் எடுத்து அதில் 200 கிராம் மைதா மாவு அல்லது கோதுமை மாவை சேர்த்துக்கொள்ளுங்க. 125 கிராம் சீனி அதோடு சேர்த்துக்கொள்ளுங்க. 2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் அதோடு ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. எடுத்துகிட்டு ஒரு விஸ்க் எடுத்து அதை எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. அதோட 3 எக்கை சேர்த்துக்கொள்ளுங்க. சேர்த்து 150 கிராம் மெல்டட் பட்டரை அதோடு ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. 4 டேபிள் ஸ்பூன் மில்க் அதோடு சேர்த்துக்கொள்ளுங்க. கொஞ்சம் பிஞ்ச் ஆஃப் லெமன் ஜெஸ்ட் அதோடு சேர்த்துக்கொள்ளுங்க. 1 டீஸ்பூன் வெனிலா சேர்த்துக்கொள்ளுங்க. சேர்த்துட்டு நான் ஸ்டாண்ட் மிக்சரில் தான் மிக்ஸ் பண்ணுறேன். நீங்கள் ஹேண்ட் பீட்டர்லேயும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளலாம். எல்லாம் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு பதத்துக்கு வந்த பிறகு நீங்கள் ஆல்ரெடி லைனிங் பண்ணி வச்சுருக்கிற ஒரு ட்ரேக்கு இந்த பேட்டரை ப்ளேஸ் பண்ணுங்கள். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதில் அதை அழகாக மட்டம் பண்ணி இப்படி இதில் காட்டியிருக்க மாதிரி செய்துட்டு நீங்கள் 4 ஆப்பிளை கட் பண்ணி தண்ணியோட லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி தான் நான் இந்த ஆப்பிளை வச்சுக்கிறேன். ஏன்னா அதில் நிறம் மாறாமல் இருக்கிறதுக்காக நீங்களும் அப்படி பண்ணிவிட்டு இதில் இந்த கேக் ட்ரேயில் எப்படி ப்ளேஸ் பண்ணியிருக்குமோ அதே மாதிரி நீங்களும் அதை அழகாக ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அந்த கட் பண்ண ஆப்பிளை இப்படி அழகாக ப்ளேஸ் பண்ணிவிட்டு 180 கிராம் செல்சியஸில் 25 to 30 நிமிஷத்துக்கு நீங்கள் பேக் பண்ணிட்டா இப்படி ஒரு அழகான உங்களுக்கு ஆப்பிள் கேக் வரும். அதில் நீங்கள் இப்படி ஆப்பிள் ஜாம் எடுத்து அதில் அப்ளை பண்ணி இப்போ ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்படி நீங்கள் வெட்டும் போது அழகான ஒரு சாஃப்டான ஃப்ளஃபியான ஆப்பிள் கேக் உங்களுக்கு கிடைக்கும். இதை சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நான் உங்களை திரும்ப சந்திக்கிறேன்.